நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க ஐடி வேலைய ஒரு மிஷின் முடிச்சா அப்போ நீங்க எதுக்கு உங்க ஆபீஸ்ல உள்ள 10 பேருடைய வேலைய ஒரே ஒரு ஏஐ பாட்டு செஞ்சு முடிக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? இதுதாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. நீங்க சேஃப்னு நினைக்கிற உங்க சீட்டு நாளைக்கு ஒரு அல்காரிதமாக மாறப்போகுது. ஏஐ ஒரு ஹைப் மட்டும் இல்லைங்க, இட்ஸ் எ சைலண்ட் கில்லர். எல்லா கம்பெனிகளும் ஏஐ மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. வெறும் பணத்துக்காக மட்டுமா? இல்ல, ஹியூமன் எரர்ஸே இல்லாத, அதாவது மனித தவறுகளே இல்லாத வேகத்துக்காக. இந்த வேகத்துல நீங்க ஓட ரெடியா? இது பயப்பட வேண்டிய நேரமா? இல்லை, உங்களையே நீங்க மாத்திக்க வேண்டிய நேரமா? உங்க ஐடி வேலைக்கு ஆபத்தா இல்லையா? உண்மை என்னன்னு சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷாஷா ஏஏ வேர்ல்ட், ஏஏ ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இங்கு ஏஏக்கான முழு விளக்கமும் கொடுக்கப்படும். நான் உங்கள் நண்பன் கண்ணன் நோவா, டேட்டா சயின்டிஸ்ட், மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஃப்ரம் யுஎஸ். அறிவை பகிர், அறிவை பெறு, அறிவுதான் எப்போதும் நிரந்தரம். ஸ்லைட பாருங்க. இன்னைக்கான அஜெண்டா என்னன்னு தெரியும். ஓகே, எல்லாரும் கேட்கறது தான் கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஏன் ஏஐ இவ்வளவு ஹைப்பா இருக்கு? அதுக்கான ரீசன் என்ன, அதை பத்தி பார்க்கலாம். ரெண்டாவது, என்னுடைய ஐடி வேலை இருக்குமா இருக்காதா, இல்லை ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை ஏஐ என்னுடைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிருமா இல்லையா, அதை பத்தியே தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, எனக்கு ஐடி நாலேஜ் இருக்கு, நான் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால ஏஐ கத்துக்க முடியுமா, ஈஸியா அடாப்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏஐ கத்துக்கணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஓகே, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் என்ன, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த பஸ்வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டேட்டா சயின்ஸு, டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஜென்ஏஏ, எல்எல்எம், டீப் லேர்னிங்னு சொல்றாங்க. இப்போ அதோடைய அர்த்தங்கள்லாம் என்ன, அது எங்க யூஸ் பண்ணுவாங்க, அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸ்லைடை பாருங்க, உங்களுக்கு புரியும் எதை பத்தி பேச போறோன்னு. அதாவது ஏஐ ஏன் இவ்வளோ ஹைப்பா இருக்குங்க, எங்க பார்த்தாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். நவம்பர் 2022 ஓப்பன் ஏங்கிற ஒரு கம்பெனி சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்றாங்க. அது ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 days, அதாவது முதல் 5 நாட்கள்ல 1 million யூசர்ஸ் அதை யூஸ் பண்றாங்க. 2023 அது 100 மில்லியனாக க்ரோ ஆகுது. இப்படி ஒரு ஸ்பைக் ஏஐ வேர்ல்டுல நடந்தது இல்லை. ஓகே, அப்போ இதுக்கு முன்ன ஏஐ இருந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னே ஏஐ இருக்குது. ஆனா பழைய ஏஐலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா ரூட் காஸ், அதாவது ஒய் டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஏன் நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, இல்லைன்னா ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது அந்த இதான் நடக்கும். சில கம்பெனிங்க ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி ஃபியூச்சர்ல கோல் அச்சீவ் பண்றது, ஓல்டு டேட்டாவுடைய டீட்டெயில்ஸ் வச்சு எப்படி நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்றது, அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்பாங்க. ஓகே, ஆனா இந்த சாட் ஜிபிடி என்ன செய்யுதுன்னா இன்புட் டெக்ஸ்டா கொடுப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியோ ஃபைலோ ஏதோ நீங்க டாக் ஏதோ கொடுப்பீங்க, அது அவுட்புட் டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணும், வீடியோ ஜெனரேட் பண்ணும், இமேஜ் எல்லாம் கொடுக்கும். ஆனா இது என்ன செய்யுதுன்னா உங்களுடைய கான்டெக்ஸ்ட், உங்களுடைய பேசுற இன்புட்டை மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, டோனு மூடு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணுது. அதே நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண
ஒர்க் டாஸ்க் முடியும்னு சொன்னா கூட அது முடிச்சு தரும். ஓகே, அப்போ இது என்னன்னா அஜெண்டிக், அதாவது அட்டானமஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுது. அதனால எல்லா கஸ்டமர்ஸும், எல்லா கம்பெனிஸும், பெரிய பெரிய கம்பெனிங்க, சின்ன கம்பெனி, எல்லா கம்பெனிகளும் இதே மாதிரி ChatGPT மாதிரி சிமிலர் அப்ளிகேஷன் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு, யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஏஐல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஏஐ ஹைப் வந்து அப்படியே, அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே இருக்குது. ஈவன் சொல்லப்போனா அதோட க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே அடிஷ்னலா லேட்டஸ்ட் ப்ராசஸர்லாம் ஃபாஸ்டாகவும் ஸ்பீடாகவும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிபியு, டிபியு, என்பியு அண்டு எல்பியுன்னு ப்ராசஸர்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள். ஓகே, அடிஷ்னலாக ஏஜிஏ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்னும் ஒரு ஆர்என்டி போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஹியூமன், அதை மனுஷன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒர்க் பண்றது மாதிரியான ஒரு ஏஏ ஆர்என்டி போயிட்டு இருக்குது. ரெண்டாவது ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட், அதாவது மனுஷனோட பவர்ஃபுல்லான, அதாவது ஹியூமனோட பவர்ஃபுல்லான ஒரு ஏஏ கண்டுபிடிக்க எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தேர்ட் என்னன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர் மிக்ஸ்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன செய்யும்னா, இருக்கிற 2 பிட்ஸ்க்கு பதிலாக அடிஷ்னலாக ஒரு பிட், அதாவது சூப்பர் பொசிஷன் ஒரு இன்டர்மீடியட் பொசிஷன் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரோட அது பல மடங்கு ஸ்பீடாக ஃபாஸ்டாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். இப்போ 1 மாசத்துல பண்ற வேலையை இங்க வந்து 1 மினிட் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். ஓகே, அப்ப திங்க் பண்ணி பாருங்க, இந்த 3 காம்பினேஷனும் ஏஜிஏ, ஏஎஸ்ஏ அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா ஏஏ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுல இருக்கும். அதனால ஏஐடைய ஹைப்பு அல்ல அந்த ட்ரெண்ட் வந்து குறையவே குறையாது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஏஐ கத்துக்கணும், அதுதான் வழி. ஓகே ஓகே ஸ்லைடை பாருங்க. நம்ம எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க. அதாவது ஏஏ வந்து ஏன் ஐடி வேலையை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதான்? ஓகே, அது ரீப்ளேஸ் பண்ணும், ஆனா நீங்க ரீப்ளேஸ் பண்ணாம பாத்துக்கலாம். அது உங்க கையில தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஏஏ ஏர்லியரா அடாப்ட் பண்ணுங்க, அதாவது அப்ஸ்கில் ஏர்லி. ஓகே, நீங்க ஏஏ கத்துக்கிட்டா உங்க வேலை போகாது. ஓகே, எந்த இடத்துல ஏஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா, ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கு, ரொட்டீன் ஒர்க்கு, பேசிக் கோடு, ஜூனியர் லெவல் கோடு எழுதுறவங்க, இல்லை மேனுவல் டெஸ்டிங், இதெல்லாம் ஐடி வந்து ஏஐ வந்து டெஃபினட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனிகளில் ஏஐ வச்சு கோடு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மேன் பவரையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லே ஆஃப் பண்ணி புதுசு ஏஐ வச்சு நியூ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியூ சர்வேயே என்ன சொல்லுதுன்னா, ஏஐ அதாவது ஜென்ஏஐ வந்து பெஸ்ட்டாக கோடு எழுதுது அப்படின்னு சொல்லுது. அதாவது ஹியூமனோட அதிகம் பெஸ்ட்டாக பண்ணுதுன்னு சர்வே வருது. ஓகே, அதனால ஏர்லியரா நீங்க கத்துக்கோங்க. ஓகே, ஏஐ கத்துக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவது, உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங் ஆர் ஏஐ ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பேசிக் எம்எல் தெரியணும், பைத்தான் தெரியணும், அப்புறம் எல்எல்எம் மாடல் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ChatGPT எல்லாம் எல்எல்எம் மாடல் வச்சு தான் பில்ட் பண்ணாங்க. அதனால அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அப்புறம் சிஸ்டம் ப்ராம்ப்டை பத்தி கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா எண்ட் யூசர் தான் ChatGPT டைப் பண்ணி கொஸ்டின் பண்ணி ஆன்சர் எடுப்பாங்க இல்லையா? நம்ம வேலை அப்படி இல்லை. நம்ம பெஸ்ட் ஆன்சரை எப்படி ChatGPT கொடுக்க வைக்கணும், அதில் ChatGPT மாதிரி சிமிலர் அப்ளிகேஷனை கொடுக்க வைக்கிறது எண்ட் யூசருக்கு, அதுதான் நம்ம பண்ணணும். அப்போ அது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்டால தான் முடியும். அதை பற்றியும் நம்ம கற்றுக்கணும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸ்லைடை பாருங்க. நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு தெரியும். ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே,
அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் இன்புட் அண்ட் சம் ஃபிக்ஸ்டு பிஸ்னஸ் ரூலு ஆர் சம் லாஜிக் இருக்கும். இந்த இன்புட்டையும் லாஜிக்கும் பேஸ் பண்ணி நமக்கு அவுட்கம் கிடைக்கும். ஓகே ஓகே இப்போ சாம்பிள் கோட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஏஜ்னு ஒரு வேல்யூவை கொடுத்தோன்னா அது வந்து ஏஜை வந்து ஒரு நம்பர் 18க்கு கீழே இருந்தால் மைனரு, அபோனா அடல்ட்னு சொல்லும். ஓகே இங்கே என்னென்னா ப்ரெடிக்டபிள், எவ்ரி திங் இஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஃபிக்ஸ்டு லாஜிக் இருக்கு. ஓகே இதை மிஷின் லேர்னிங்கில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஸ்லைடை பாருங்க, அடுத்த ஸ்லைடை. இன்புட்டும் கொடுப்போம், அவுட்புட்டும் கொடுப்போம். என்னங்க ஒன்றும் புரியலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாங்க மிஷினுக்கு வந்து எல்லா டேட்டாவும் கொடுத்துருவோம். எல்லா டேட்டாவும் கொடுத்து லேர்ன் பண்ண சொல்லுவோம். லேர்ன் பண்ணி நீ வந்து மிஷினை வந்து ரூல் கண்டுபிடிக்க சொல்லுவோம். நீ பிசினஸ் ரூலை கண்டுபிடி, பேட்டர்னை கண்டுபிடி, இன்சைட்ஸை கண்டுபிடி அப்படின்னு மிஷினை சொல்லுவோம். ஓகே லேர்ன் பண்ண சொல்லுவோம். அதுதான் மிஷின் லேர்னிங். ஓகே என்ன கன்ஃபியூஸ் பண்றேன் நான். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் பண்றோன்னு வைங்க. ஓகே இந்த இமேஜ் வந்து கேட்டா ரேட்டா அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாஸிஃபை பண்ணுன்னு சொன்னா என்ன சொன்னோம், ஆல்ரெடி அந்த மிஷினுக்கு வந்து எக்கச்சக்க இமேஜஸ் கொடுத்து அதை வந்து லேர்ன் பண்ண சொல்லியிருப்போம். அதாவது 1000 ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கேட்ஸ் 1000 ரேட்ஸை கொடுத்து நீ லேர்ன் பண்ணிக்கோ, நோ ஃபிக்ஸ்ட் ரூல், வால் இப்படி இருக்கும், தலை இப்படி இருக்கும் அப்படின்னு எங்கேயும் எழுத மாட்டோம். ஓகே அதே லேர்ன் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம புதுசாக ஒரு இமேஜை கொடுக்கும்போது அது லேர்ன் பண்ண நாலேஜ்லேருந்து அது சொல்லும். இந்த நியூ இமேஜ் வந்து கேட்டு ரேட்டு இல்லைன்னா வாட் எவர் ஓகே சொல்லும். ஓகே இதுதான் மிஷின் லேர்னிங். ஓகே என்னங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கோடிங் பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து கூகுளுடைய நோட் புக் யூஸ் பண்ணுறேன், டெவலப்மெண்ட் டூலா, பைத்தான் டெவலப்மெண்ட் டூலா. நீங்கள் உங்களுக்கு எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே மார்க்கெட்டில் ஃப்ரீயான ஐடி எல்லாம் இருக்குது. அனகோண்டா இருக்குது, ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, விஎஸ் கோட் இருக்குது, கர்சர் இருக்குது. ஓகே ஓகே இங்கே பாருங்கள், 2 ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங், அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுவேன். அது மாதிரி மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்ல 2 கோடு டெமோ காட்டுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது எல்லாரும் எழுதுகிற கோடு தான். ஓகே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை ஆடுங்கிற ஃபங்க்ஷன் ஏ கமா பி, அதை ஆட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் மைனர் ஆர் அடல்ட், அதுக்கு ஒரு இன்புட் ஏஜுங்கிற ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா அது அடல்ட்டா மைனரான்னு சொல்லும். ஓகே 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 9 + 2 போட்டுருவோம். ஓகே இதுதான் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம், எல்லாருக்கும் தெரியும். ஓகே இப்போ மிஷின் லேர்னிங்குள்ளே வருவோம். மிஷின் லேர்னிங்கில் என்ன சொன்னோன்னா, டேட்டா கொடுத்து லேர்ன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேற ஒரு இன்புட் கொடுக்கும்போது அது அந்த லேர்னிங்லேருந்து உங்களுக்கு நாலேஜ்லேருந்து கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே இப்போ வந்து ஸ்பாம் ஃபில்டர், அதாவது இமெயில் வருது, அந்த இமெயில் வந்து ஸ்பாமா இல்லையான்னு எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்கன்னா, அதுக்கு மிஷின் லேர்னிங் என்ன செய்வாங்கன்னா, இன்புட் டேட்டா அப்புறம் அவுட்புட் டேட்டா ரெண்டையும் கொடுத்துருவாங்க. அதாவது கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ஸ்பேமு, இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ஸ்பேம் இல்லை அப்படின்னு அந்த மிஷினை வந்து லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்புட் கொடுத்துருக்கேன், ட்ரைனிங் டேட்டா இமெயில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து அதுக்கு அவுட்புட் லேபிள்னு சொல்லுவோம். ஓகே லேபிள்ஸ். ஓகே அவுட்புட்டையும் கொடுத்து கரஸ்பாண்டிங் கொடுத்து இதை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பண்ணி முடிச்ச உடனே கடைசியாக நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்புட்ஸ் டேட்டா கொடுத்து அதை வந்து ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ பாருங்க, ஓகே நான் கோடை ரன் பண்ணல, ரன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டுபிடிச்சி கிளாஸிஃபை பண்ணுது. ஓகே ஃப்ரீ மணி ஆஃபர்னு சொன்னீங்கன்னா ஸ்பேம்னு சொல்லும். டீ மீட்டிங் அட் 10 AM சொன்னீங்கன்னா அது வந்து நாட் ஸ்பேம் அப்படி சொல்லுவோம். ஓகே இது வந்து ஒன் டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகே இப்போ வந்து சாட் ஜிபிடி எப்படி ஒர்க், அதே மாதிரி ஒரு சிமிலர் சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு கோடு எப்படி எழுதுறது அப்படின்னா, நான் வந்து சாட் ஜிபிடி 4o மினி மாடலை யூஸ் பண்ணுறேன். ஓகே அந்த மாடலை யூஸ் பண்ணி நான் கோட் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சேட் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது. இதில் வந்து என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். நான் ரீசெண்டாக போன ஒரு கண்ட்ரியை பற்றி கேட்குறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை வந்து கோஸ்டரிக்கா என்னன்னு கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுது. கோஸ்டரிக்கா இஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரின்னு சொல்லுது. சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லுது. ஓகே ஓகே இப்போ என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம் நீங்கள் இல்லையா. இதுக்கு வந்து வாஷிங்டன் டிசின்னு சொல்லுது. ஓகே இப்படி தான் சாட் ஜிபிடி மாதிரியான சிமிலர் அப்ளிகேஷன் நீங்கள் எல்எல்எம் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். இதை வந்து எண்ட் யூசர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய டவுட்ஸ் எதுனாலும் அது கொஸ்டின்னாலும் அதை என்டர் பண்ணி அதுக்கு ஆன்சர் வாங்கிடுவாங்க. ஓகே இப்போ உங்களுக்கு எம்எல் ப்ரோக்ராமிங்க்கும் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லைடை பாருங்கள், நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாங்க பஸ்வேர்ட்ஸ். டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னா டேட்டாவிலேருந்து இன்சைட்ஸை எடுக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்டிஸ்ட்னா டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சவங்க டேட்டா சயின்டிஸ்ட். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எல்லா எம்எல் ப்ரோக்ராமிங்கும் அல்காரிதமும் தெரிஞ்சிருக்கணும், அடிஷ்னலாக ரொம்ப முக்கியமாக டொமைன் தெரியணும். இந்த மூணும் தெரிஞ்சவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். இவங்க பிஸ்னஸ் யூசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து டெக்னிக்கலாக கன்வெர்ட் பண்ணி டெவலப்பருக்கு இல்லை டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவுட்கம் டெவலப்மெண்ட்லேருந்து வர்றது அவுட்கம்மை கொண்டு போய் பிஸ்னஸ் யூசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மிஷினை வந்து ஸ்மார்ட் ஆக்குறது தான் ஏஐ. ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் சரி கூகுள் அசிஸ்டன்ட்லாம் போட்டிருக்கேன். எம்எல் மிஷின் லேர்னிங். டேட்டாவிலேருந்து மிஷின் வந்து கற்றுக்கிடுச்சுன்னா அது மிஷின் லேர்னிங். கற்றுக்க வச்சா அது மிஷின் லேர்னிங். ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதாவது நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ப்ரோக்ராமை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஏஎன்என். அந்த ஸ்லைடை பாருங்க. லெஃப்ட் சைடு வந்து நியூரான்ஸ், ஹியூமன் பிரெயின் ஸ்ட்ரக்சர். இது பெர்ஃபெக்ட் கரெக்டான ஸ்ட்ரக்சரெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஓகே அடுத்து ரைட் சைடு வந்து ஏஎன்என்னுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே அடுத்து ஜெனரேட்டிவ் ஏஐ. இதுதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனரேட்டிவ் ஏஐன்னா என்னன்னா, புதுசாக ஒரு கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்டு அதோடைய ரெஸ்பான்ஸ் புதுசாக வந்து கிடைக்கும். நீங்கள் இமேஜ் கேட்குறீங்க, இப்படி காம்பினேஷனில் ஒரு இமேஜ் பண்ணி தானே கொடுக்கும். இல்லை ஒரு கொஸ்டின் பண்ணி அதுக்கு ஆன்சர் வாங்கினீங்கன்னா அதுவும் ஜெனரேட்டிவ் ஏஐ தான். இல்லை ஆடியோவோ வீடியோவோ கிரியேட் பண்ண சொன்னாலும் அதுவும் ஜெனரேட்டிவ் ஏஐ தான். ஓகே ஜிபிடி எல்லாம் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ஏஏ ஏஜென்ட். அது வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். அதாவது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ தான் ஏஏ ஏஜென்ட். அது டாஸ்க் ஓரியன்டட். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் முடியும்னா முடிச்சு கொடுக்கும்.
ஓகே, செல்ஃப் டிரைவிங் காரில் உள்ள பர்டிகுலர் ஸ்டாப்ஸ் அட் ரெட் சிக்னல், அது வந்து பர்டிகுலர் டாஸ்க், அது வந்து ஏஏ ஏஜென்ட். ஆனால் அட்டானமஸ் டிரைவிங் இட் செல்ஃப்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஏஏ இல்லை அஜென்டிக் ஏஐ. அதான் மல்டிபிள் டாஸ்கை கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஒரு அட்டானமஸ் செல்ஃப் டிரைவ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து அஜென்டிக் ஏஐ. இது போக இப்போ கரண்டில் ஏஏ ஒர்க் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, ஏஏ ஆர்கெஸ்ட்ரேட்டர்னு புது கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்பாட கடைசி சம்மரிக்கு வந்துட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கும் எம்எல் ப்ரோக்ராமிங்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இது ரெண்டும் தெரிஞ்சால் நீங்கள் தாங்க ஹீரோ. ஓகே, ஏஐ இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஓகே, அப்ஸ்கில் இயர்லி, அதை தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு, அதாவது எம்எல் கோடு எழுதுன்னா அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன டூலு யூஸ் பண்ணலாம், அப்புறம் நோ கோடுலேருந்து லோ கோடு, ஹார்ட் கோடடு டெவலப்பர் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம், அதான் பியூர் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது, இல்லை கோடே எழுதாமல் எப்படி ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அதை பற்றியும் கொஞ்சம் ஐடியா கொடுப்பேன். ஓகே, மூணாவது ஒரு யூஸ் கேஸை எடுத்து அந்த யூஸ் கேஸை எப்படி ஏஐ அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் காட்டுவேன். ஓகே, நாலாவது என்னென்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்னென்னா நம்ம சாட்ஜிபிட்டியில் என்டர் பண்ணுறோம்ல யூஐயில், அது வந்து யூசர் ப்ராம்ப்ட். யூசர் ப்ராம்ப்ட் யாருனாலும் எழுதுவாங்க. ஓகே, எழுதுவாங்க, அவங்க அவுட்கம் சரியாக வரலன்னா திருப்பி மாற்றி எழுதுவாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஒர்க் வந்து நம்ம ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னால் எப்படி அந்த சாட்ஜிபிட்டி மாதிரி சிமிலர் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணுறது, பெஸ்ட் ஆன்சரை எண்ட் யூசர் கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் தெரியணும். அது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஓகே, அதாவது கஸ்டமருக்கு தெரியாது. ஓகே, அது வந்து பேக்எண்டில் தான் பண்ணுவாங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை பற்றி நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் காட்டுவேன், கோடே டெமோ காட்டுவேன். ஓகே, அடுத்த ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சாட்ஜிபிட்டி எப்படி பில்ட் பண்ணாங்க, அதோடைய கோர் காம்பனன்ட்ஸ் என்ன, அதோடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் அதை வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, யா, ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அறிவை பகிர், அறிவை பெறு, அறிவு தான் எப்போதும் நிரந்தரம்.